இதான் நம்ம ஏரியா. நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு தாங்க இருக்குது. தூரமாக தான் வீடுங்க இருக்குது. இதை சுற்றி ஃபுல்லாக காடு தான். அவங்க மாடு பாருங்கள், மாடெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக மேயுது. மாடு, பன்னி, கோழி எல்லாம் மேயும். ஆனால் அந்த கிடக்குறவங்க இந்த 3 ஜீவன் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அது கோழி விரட்டுதுன்னு சொல்லிட்டு அதை கல்லை விட்டு எறியவும் கம்பு விட்டு எறியவும் இதே வேலையாக தான் இந்த வீக் ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. நானே வீடியோ தான் எடுத்து வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறக்காண்டி கேட்டுட்ருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணல, ஏற்கனவே நான் பெட்டிஷன்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கேன். மாடுங்க பாருங்கள், மாடுங்களுக்கெலாம் அவங்க இந்த இடம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அந்த ஆள் ஆக்கிரமிச்சிருப்பார். கோழியும் அதே மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் வந்து இதுங்க மட்டும் தங்கக்கூடாது. இப்போ ஏட்டா கோழி பிடிக்குது, ஆடு மாடை கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மாடை மேய்க்க மாட்டாங்க, ஆடை மேய்க்க மாட்டாங்க, கோழிகளை கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தண்டலையும் திரிய விட்டுறது. ஆனால் இதுங்க மட்டும் அதை போய் வேட்டையாடிச்சுன்னா அப்புறம் பஞ்சாயத்து சொல்லிட்டு வர்றது. அதுங்க என்ன பண்ணும், அதுங்க கொண்டா வேட்டையாட தானே செய்யும். என்ன பண்ணுற, இயற்கைக்கு மாறாக நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது இயற்கை அது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை.